ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தபாக்கம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் 6 ஆண்டு காலமாக ஆறாத காயத்தில் இருக்கும் எங்களுக்கு யாராவது இருக்கிறீர்களா? இந்த பூக்களை நாராகவாவது மதிக்கிறீர்களா என்பதை உரைக்கும் திருச்சியில் எடுக்கக்கூடிய 6வது போராட்டம் திமுகவுக்கு எதிராக 100வது போராட்டம். மொத்தம் 520 தேர்தல் அறிக்கை, அதில் ஒன்றுமே நிறைவேற்றாமல் 420 திமுக அப்படின்ற அளவில் இந்த தேர்தல் அறிக்கை எதையுமே செய்யலை. கடந்த கால ஆட்சியில் எங்களுக்காக அந்த நியமன தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற பிறகு மீண்டும் ஒரு நியமன தேர்வு, 1வது படித்தவனுக்கு 1வது வாத்தியாருக்கு எதுக்கு 9 தேர்வு. இந்த தேர்வு இருள் சூழ்ந்த அரசாணை. இந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை. கரெக்டாக அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று மாண்புமிகு தளபதியார் அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுக்கிறார். ஆட்டம் முடிகிறது, 6 மாதத்தில் விடுகிறது, உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும், கழக ஆட்சி அமைந்தவுடன் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும்ன்றார். நாங்கள் உங்கள் தொகுதி செயலில், முதல்வர் செயலில் பதிவு பண்ணோம். தேர்தல் அறிக்கை 177 நிறைவேற்றினார். நாங்களும் தெரு தெருவாக, வீதி வீதியாக இறங்கி திமுகவிற்கு ஒரு கூட்டணி கட்சி போல இருந்து செயல்பட்டு வெற்றிக்கு பக்கத்தில் இருந்த நாங்கள் இப்பொழுது துக்கத்தில் தூர நிற்கிறோம். சொந்த கட்சியே சூனிய வைக்கையில் நாங்கள் எந்த கட்சிக்கு போக? நாங்கள் இன்றைய ஆசிரியர் அணி அல்ல, நேற்றைய திமுகவுடைய இளைஞர் அணி அப்படின்றத மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இளைஞர் அணி மாநாடு போடுறாரு. நேற்று கலைஞர் ஆட்சியில் நாங்களாம் திமுக இளைஞர் அணி, இன்று தான் நாங்கள் ஆசிரியர் அணி. ஆனால் இன்றைய வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பணியே இல்லாமல் நாங்கள் வாழ்வாதியம், ஓய்வூதியம், பிழைப்பூதியம், மதிப்பூதியம்லாம் கேட்கல. இந்த அரசாணை 149 நீங்கள் சொன்னதுபடி செய்யுங்க அப்படின்னு. சொன்னாததை செய்தவர் கலைஞர். நீங்கள் சொன்னதை செய்யுங்கள். இறுதி போராட்டம் நிறைவான போராட்டம் தான் சொல்கிறோம். நீங்கள் சொன்னதை செய்யுங்கள். ஒருவேளை வருகின்ற தை 1க்குள் நீங்கள் வாக்குறுதி அளித்தபடி நீங்கள் 149 ரத்து செய்தால் விறகால் பொங்கல் வைத்து திமுகவிற்கு விழா எடுப்போம். இந்த வாக்குறுதி மீறினால் எங்கள் விரல்களால் பொங்கல் வைத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம் அப்படின்றத ஒரு நிமிடமும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. என்னால் வெற்றிக்கு, இந்த திமுக வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தவர் நாங்கள். இந்த ஓட்டு வங்கியில் கிட்டத்தட்ட வெற்றி விழுக்காட்டில் 3% ஓட்டு நாங்கள் பெற்ற ஓட்டு. எங்கள் தனிப்பட்ட ஓட்டு, குடும்ப ஓட்டு மட்டுமல்ல, நாங்கள்லாம் ஓட்டு வங்கி அல்ல, ஓட்டு வாங்கி தந்தவர்கள். அப்பேற்பட்ட எங்களை நாங்கள் கதறி கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக தலையிட்டு, மற்றது போல நிதி ஒதுக்கீடு பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. அரசாணையை ரத்து பண்ண, அவ்வளோதான். 149 அரசாணையை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு 10 பைசா இங்கு பேனா இல்லையா? நீங்கள் தானே சொன்னீங்க அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த போராட்டத்தின் வாயிலாக உறுதியாக எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிச்சுக்கிறோம். இளங்கோவன், மாநில தலைவர், 2013 நலச்சங்கம்.